வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோன்னா, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரிகள் அங்கே போராட்டம் செஞ்சுட்டு இருந்த, அதாவது சென்னையில் போராட்டம் செஞ்சுட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க. அடித்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஸோ பயங்கரமாக காயப்பட்டவங்க எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்களாம். என்னப்பா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாளைக்கு மேலேயே வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தற்போது வரைக்கும் அவங்க தமிழக அரசு ஏன் கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்புனாங்களாம். அதற்காக வந்து இந்த டிஎம்கே அரசு என்ன பண்ணிச்சாமா, போலீஸ் அதிகாரிகளை வந்து, அதாவது இந்த சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னது பார்த்தீங்கன்னா காலையில் 11 மணிக்காமா. இந்த டிஎம்கே அரசாங்கம் என்ன பண்ணியிருக்குதாமா, நைட்டு 11 மணிக்கு போலீஸ் அதிகாரிகள் அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போலீஸ் அதிகாரிகள் நைட்டு 11 மணிக்கு அனுப்பியிருக்காங்களாம். அனுப்புனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கிளைய சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவங்க கிளைய மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. ஸோ இரண்டு தரப்புக்கும் நடுவில் வந்து ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு கலவரமாகி கடைசியில் வந்து கைகலப்பாகி போலீஸ் அதிகாரிகள் எல்லாரும் தூய்மை பணியாளர் அங்கிருந்த எல்லா தூய்மை பணியாளர்களும் போட்டு அட்டின்னு அடித்து வெளுன்னு வெளுத்து வேனில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு சம்பவம் நேற்று நடந்திருக்கு. இதை பற்றி பிரசன்னா, அதாவது டிஎம்கே பிரசன்னா அவர்கள் ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே வந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த தூய்மை பணியாளர்களை அடிக்கணுங்கிற எண்ணத்தோடு அங்கே போகலை. அவங்க வந்து பேசி அந்த தூய்மை பணியாளர்களை அங்கேருந்து கிளைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் யாரும் வந்து போராட்டம் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க, அதனால் இமீடியட்டாக இங்கேருந்து கிளஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதும், அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய உண்மையான தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு எல்லாரும் வந்து வேன் இருக்குல்ல, வேனில் போய் ஏறிட்டாங்களாமா. ஆனால் இந்த டிஎம்கேவுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய, டிஎம்கேவுக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிராக வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரும் அந்த தூய்மை பணியாளர்களுடைய கும்பலாக கலந்து அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அவங்க தான் வந்து இந்த மாதிரி வந்து நாங்கள் எந்திரிச்சு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணி தூய்மை பணியாளர்களுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் சண்டையை மூட்டி விட்டு கடைசியில் வந்து அவங்க விலகி போயிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரணமே அந்த டிஎம்கேக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய அந்த கும்பல் தான். அந்த கும்பல் வந்து தூய்மை பணியாளர்கள் அந்த கூட்டத்துக்கு நடுவில் கூட்டத்தோட கூட்டமாக கலந்து உட்காந்துட்டாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. டிரைவர்களை முதற்கொண்டு அவங்க தான் அடிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்களை வந்து அடித்ததும் போலீஸ் அதிகாரிகளை அடித்ததும் அவங்க தான். கடைசியில் வந்து அவங்க அடித்து சண்டையை மூட்டி விட்டு அவங்க பாட்டுக்கு வந்து ஆளுக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பேட்டியில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டது உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து அங்கே என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிறத எல்லாத்தையும் விசாரித்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சுட்டு அவர் வந்து கிளம்பிட்டாருங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அங்கே ஒரு ப்ரெஸ் மீட்டில் தூய்மை பணியாளர்களை இந்த மாதிரி வந்து அடி போட்டு நம்பி பிசு ஓட்டி வச்சுருக்காங்க தூய்மை பணியாளர்களை. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, இன்னொரு அம்மாவுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சேகர் பாபு அவர்களை பற்றியும் பெரியாவை பற்றியும் வந்து பேசி இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனால் தற்போது வரைக்கும் 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு கட்சி இது வரைக்கும் அந்த பக்கம் வந்து எட்டியே பார்க்கல. அந்த கட்சி சார்பாக யாரும் வரல, அவங்களோட ரசிகருக்கும் வரல. யாரை சொல்கிறேன்னு தெரியுதுங்களா? டிவிக்கே தான் நான் சொல்கிறேன். நேற்று தினம் பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வெளியாச்சுங்க. வெளியானதுலேருந்து தற்போது வரைக்கும் டிவிகேவை சார்ந்தவங்க, டிவிகே தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இந்த கூலி திரைப்படத்தில் தான் கான்சன்ட்ரேட்டாக அதையே தான் பார்த்துட்டு இருக்காங்க. கூலி திரைப்படம் நல்லால, ரொம்ப மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது, இதை பற்றியே தான் பேசி அவங்களுக்குள்ளே சண்டை கட்டிட்டு ரஜினி ரசிகர்கள்ட்ட எல்லாம் சண்டை கட்டிட்டு பயங்கரமாக வந்து ஓடிட்டு இருக்காங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து கை கொடுக்கணும்டா, இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து கை கொடுத்து நம்ம நிற்கணும்டா, கூட கஷ்டத்தை வந்து நம்ம பகிரணும்டா, இவங்களோட ஆதரவை வந்து நம்ம கொடுக்கணும்டா அப்படின்னு ஒருத்தரோட இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்கலைங்க. யாருமே தூய்மை பணியாளர்களுடைய இந்த ஒரு கஷ்டமான நேரத்தில் டிவிகேவை பொறுத்த வரைக்கும் சரி, தளபதி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சரி, யாருமே வந்து நிற்கல.
எல்லாரும் கூலி திரைப்படத்தை எப்படியாவது டம்ப் பண்ணணும், ரஜினியோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் அங்கதான் வந்து சுத்திட்டு இருக்காங்க. தியேட்டர் பக்கமே தான் சுத்திட்டு இருக்காங்களே தவிர யாரும் வந்து இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, இங்க வந்து உடனடியே நம்ம வந்து என்னங்கிறத அட்டன் பண்ணி எல்லாத்துக்கும் வந்து தேவையான எல்லா உதவிகளையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட யாருமே வந்து வரலைங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவம் தான் நடந்திருக்குதுங்க. சரி மக்களே, தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த இந்த கொடுமையை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிஎம்கே பிரசன்னா அவர்கள் இவங்களை பத்தி இந்த அங்க நடந்த இந்த கலவரத்தை பத்தி இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்காரு. அவரும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நேர்ல வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிவிகே இது வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணல, அதை பத்தின உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.